ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும், இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்ய உண்மையில்லை, பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே அவரு. சாதாரண உட்காந்துருக்காப்ல. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு எழுதி கொடுத்தது வேற, கைதின் டைரியில், அதுதான் ஆட்சிராஜ்தானில் வந்தது. அவர் திமுறா, நீ என்ன ராஜு எழுது, நான் எழுது, நானாக ஒன்று எடுப்பேன், அது அப்போ செய்வார். அதில் எல்லாரும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சுருக்கேன்ல, என்ன பண்ணுவார் எங்கள் அப்பான்னு தெரியும். அதில் அவர் வந்து சிவாஜி, சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல. சரி, அது ஓடிடுச்சு, ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதை பிச்சு உதறிட்டாப்ல. அப்புறம் இது இல்லை, வேற கிளைமேக்ஸ், நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன், அந்த காட்சியின் போய் அப்போ அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராஜ் சட்டை அதுவும் எழுதிட்டாப்ல. இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை, அதை வந்து சொல்லி முடியாது. முதல் படம் ஒருத்தர் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நடிகரை கதாநாயகனாக நடித்து வெளியில் வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது. அப்போ அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்றும் கிடையாது.